ஹலோ தினமலர்.com எல்லாருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் ட்ராமாவே டெல்லியிலேருந்து வந்து நான் காத்தாடு ராமூர்த்தி கூட நடித்தேன். முதல் ட்ராமாவே டௌரி கல்யாண வைபோகமே. அதில் மாம்பழம் குச்சேலன்னு ஒரு கதாபாத்திரம். நாகேஷ் தான் வாழ்கின்ற காலம் வரை என்னை பாராட்டி கொண்டே இருந்தது அந்த நாடகத்தை தான். என்ன நடிப்படா டேய், இப்படி பண்ணுறடா, பிரமாதமாக இருக்கடா, அழ வைக்கிற, சிரிக்க வைக்கிற, யுவர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட், வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்குறார் மேஜர் சுந்தரராஜன், எஸ் சுப்பையா, எல்லோரும் மேடைக்கு வந்து பாராட்டிட்டு போனாங்க. அதான் என்னுடைய முதல் நாடகம் டெல்லியிலேருந்து வந்து. யார் இந்த குச்சேலர்? ஒரு பிரபலமான பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க இந்த விமர்சனம். யார் இந்த குச்சேலர்? காத்தாடியோடைய டீல் அருந்து விடாமல் கடைசி வரைக்கும் கொண்டு செல்கிறாரே அப்படி இந்த வார்த்தைகள் இன்னும் ஞாபகத்தில் எனக்கு இருக்குது. அப்படி எழுதியிருந்தாங்க. அதுதான் என்னுடைய முதல் நாடகம். அதுக்கு அடுத்த நாடகம் பட்டண பிரவேசம். அது தூள் கிளப்பத்து கிராமத்திலேருந்து வந்து கரிமங்கலத்து கிராமத்துக்காரர்களாகவே மாறிவிட்டார்களே அப்படி சொல்லி எழுதியிருந்தாங்க. அதில் எனக்கு நல்ல பாராட்டு. இப்போ சிந்து பைரவியில் அவர் என்ன நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அந்த கதாபாத்திரத்துக்கு உலகமே பாராட்டுகின்ற இந்த கதாபாத்திரம் முதலில் அவர் எனக்கு தள்ள. டிவி கோபாலகிருஷ்ணன் பெரிய மிருதங்க வித்வான், டிவிஜி, அவர் கொஞ்சம் ஆள் நல்ல அழகாக சிகப்பாக இருப்பார், மூக்கு நல்ல நீளம், நல்ல ஹேர் ஸ்டைல், பார்த்தாலே அழகாக இருக்கும். அவர் மிருதங்க வாசிக்கும் போது தட்டுட்டும் எடுத்துடும் அப்படியும் இந்த முடியெல்லாம் போயிட்டு வரும். அந்த அழகே தனி. அவரை தான் கூப்பிட்டுருந்தார் அந்த ரோலுக்கு. ஆனால் அதில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி வந்ததுனால அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. வெறும் நடிப்பு தானேயா, குடிப்பது போல் நான் நடிக்கக்கூட மாட்டேன்ட்டார். அவ்வளோ டீ டோட்டல் அவர். அதுவும் தவிர நான் பல ஊருக்கு கச்சேரிக்கு போகிறேன். இந்த படத்தில் குடிச்சிட்டு பார்த்துட்டு, என்ன சார் சிந்து பேர் மாதிரி வந்துருக்கீங்களா, எப்படி வந்துருக்கீங்கன்னு கேட்பாங்க. அவருக்கு எவ்வளோ ஞானம். ஆக இந்த கேரக்டரை பண்ண மாட்டேன்னு ஒன்று பாலச்சந்தருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. KS ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, அமீர் ஜான், ஏன் ஷாஜி கைலாஷ், இந்த கேரக்டர் டெல்லி கணேஷ் தான் வேணும்னு கூப்பிட்டாரு. பிரியதர்ஷன், காலாப்பள்ள, ஐ வாண்ட் ஒன்லி டெல்லி கணேஷ் ஃபார் திஸ் ரோல் அப்படின்னாரு. அண்ட் கமல் அவருடைய டைரக்ஷன்லேயும் கூப்பிட்ருக்காரு, அவருடைய ப்ரொடக்ஷன்லேயும் கூப்பிட்ருக்காரு என்ன. ஆனால் நிறைய பேர் கூப்பிட்டு, SP முத்துராமன் சார் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய டைரக்டர் கூட பண்ணியிருக்கேன் நான். ஆமாம், எங்காவது ஷூட்டிங் ஸ்பாட் ஆல்மோஸ்ட் ஸ்டூடியோக்குள்ளேயே எடுத்தோம். அருணாச்சலம் ஸ்டூடியோன்னு இருந்தது. அங்கேயே குடிசை, அங்கேயே ஆலமரம், அங்கேயே கோயில். நல்லா தான் இருந்தது. அவுட்டோர் ரொம்ப கிடையாது. இப்போ எல்லாமே அவுட்டோர் தான். ஆமாம், ரொம்ப நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாமே அவுட்டோரில் தான் எடுக்கிறாங்க. ஈவன் மெட்ரோ லைனில் போய் ஒரு நாளைக்கு 4 லட்சம் ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்லன்னு போய் எடுக்கிற அளவுக்கு தே வாண்ட் அவுட்டோர். சினிமா ஒன்றும் மாறல. சினிமா எடுக்கிற இந்த டிஜிட்டல் ஒன்றா மாறி இருக்கலாம். மற்றபடி நீங்கள் எப்படி அழணுமோ அப்படி தான் அழுதாகணும், எப்படி சிரிக்கணும் அப்படி தான் சிரிச்சாகணும். அண்டு முந்தியெல்லாம் டப்பிங்னு போனோம்னா இந்த டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்குது. ஒரு லூப்பு போகணும் வரிசையாக, மறுபடியும் தப்பு பண்ணிட்டா மறுபடியும் இந்த லூப் வரும், அப்போ தான் நீங்கள் பேசணும். இப்போ அப்படி இல்லை, டக்குன்னு தட்டினா உங்கள் டைலாக் வந்துடும். நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட இந்த இன்ஜினியர் அதை எடுத்து இந்த டைலாக்கை உங்கள் லிப் மேலே போட்டக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எல்லாமே ஒரு சைக்கிள் தானே. இப்போ நான் இளைஞர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இப்போ இளைஞருடைய இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் நிறைய நடிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தி ரெஸ்பெக்ட் தி எல்டர்ஸ் ஃபஸ்ட்டு. நல்லா பண்ணுறாங்க, இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க, க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க. அதில் பண்ணும்போது நம்முடைய பழைய அந்த இது போய் இந்த புது பரிமாணம் வந்துடுது. அதனால் பேமெண்ட்டு வாங்கலேன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், ரொம்ப கம்மியாக வாங்குகிறேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப புது ஐடியாக்கள்லாம் வச்சுருக்காங்க. அதில் பண்ணும்போது எனக்கு தான் பேர் வருது. ரெண்டாவது ஒரு பெரிய படத்தில் பெரிய ஹீரோக்கள் கூட நடிக்கும்போது ஒரு சீன் 2 சீன் நடிக்கிறோம், அப்புறம் ஓரத்துலேயே நிற்கிறோம். இங்கே அப்படி இல்லை. கமலும் சரி ரஜினியும் சரி, தே கிவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்குறாங்க. அண்டு தைரியமாக நீங்கள் நடிக்கலாம், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் ஒன்று, அது நல்லா இருந்தால் ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா எப்போவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் எனக்கு ரொம்ப வெரி கம்ஃபர்டபுள் வித் ரஜினி அண்ட் கமல். கமலோட நிறைய படங்கள், அபய் சண்முகியாக இருக்கட்டும், தெனாலியாக இருக்கட்டும், நாயகனாக இருக்கட்டும், மைக்கேல், மதன காமராஜ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பட் ரஜினி கூட நடித்த படங்களில் எல்லார் மனசுலையும் இப்போவும் நிற்கிறது ராகவேந்தர் தான். அந்த ராகவேந்தரில் இந்த அப்பண்ணாச்சாரியார் கேரக்டர், அவர் சமாதி ஆகும்போது நான் ஓடி வரேனே, அது எல்லார் மனசுலையும் அப்படியே இருக்குது. ஆமாம்.
ஒன்றுமே இல்லை, நான் நடிக்கிறது இல்லை. அதுதான் எங்கள் ட்ராமா எழுதுறவரே சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் நீ நடிகேண்டான்னு சொல்கிறதுக்குள்ளே நிப்பாட்டிக்கிறே எப்படின்னாரு. எனக்கு அதுக்கு மேலே தெரியாது, எது ஆர்டிஃபிஷியல் எதுவுமே பண்ண தெரியாது எனக்கு. அதனால் எல்லோருக்கும் இப்படி சித்தப்பா மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா, எங்கள் மாமா மாதிரி இருக்குது, எங்கள் அப்பா ஒருத்தர் இப்படி தான் இருப்பார், சொல்ல உங்களை மாதிரியே பேசுவார்னு பல பேர் சொல்கிறாங்கன்னா அந்த யூனிஃபார்மாக இருக்கும், அது பெட்டர். அது விக்கு வச்சு ஊட்டு மீசை வச்சு ஒரு மாதிரியாக ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ணலை. அதுதான் எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூப்பிட்ட குரலில் எது கூப்பிட்டாலும் போய் பண்ணுறேன். ஆசைப்பட்டதுன்னா எனக்கு தில்லாடம் ஓணாம்பில்ல சிவாஜின்னு சொல்லி நான் சொல்ல உத்வானம் பண்ணார், அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். வியட்னா வீடில் வந்து ரிட்டையர்டு மேனாக பண்ணார் இல்லையா, என் பொசிஷன் பொசிஷனும் போயிடுத்து அப்படிம்பார். அந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குங்க. நம்ம படம் எடுக்கணும், அந்த படம் வெற்றி படமாக அமையணும். இல்லைன்னா நடிக்கிறதும் போய் டைரக்ஷன் போய் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்க வேண்டாம்னு அர்த்தம். ரெண்டாவது, தயாரிப்பாளர் நம்ம பணத்தில் நம்ம டைரக்ட் பண்ணுமே தவிர இன்னொருத்தருடைய பணத்தில் நம்ம டைரக்ட் பண்ணி அது தோல்வி அடைஞ்சு அந்த தயாரிப்பாளர் நம்ம கர்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் வேண்டாம், ரிஸ்க் எடுக்கலை. நிறைய கூப்பிட்றாங்க, டெய்லி 40 கால் வருது. நான் சொன்னேன், வேண்டாம் சார், என் பையன் திரைப்படத்தில் அறிமுகம் மாறான், இப்போ போய் ஏதாவது கட்சியில் சேர்ந்தால் அவனுக்கு அந்த சாயம் போயிடும், அவனுடைய வளர்ச்சியை பாதிக்கும், வேண்டாம். ரெண்டாவது, சின்ன வயசில் அரசியலுக்கு வரணும், சினிமாவில் சான்ஸ் இல்லை, பொழுதுபோக்குக்கு அரசியலுக்கு வந்து மேடையில் கண்டபடி பேசக்கூடாது. இப்போ நமக்கு வந்து உடம்பு வயசு ஆகிட்டே போகுது, ராத்திரி மைக்கை பிடிச்சி எல்லா இடத்துலையும் பேசுகிறதெல்லாம் கஷ்டம். 4 மீட்டிங் அட்டன் பண்ணுவோம், அப்புறம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுவோம். எதுக்கு, வேண்டாம். அண்டு இப்போ வந்து அதான் இப்போ ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் பேப்பரில், நல்ல ஆர்டிக்கல். தேர்தலில் நிற்கிறவங்ககிட்டலாம் ஒவ்வொரு கட்சிக்காரன் என்ன கேட்குறான், எவ்வளோ பணம் தருவேன், உன்னால் எவ்வளோ செலவழிக்க முடியும் கேட்குற முதல் கேள்வி அதுதான். நாடு உருப்படுமா, உன் குவாலிஃபிகேஷன் என்ன, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அப்படிலாம் கேட்காமல் கந்து வட்டி வாங்குறவங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் அவங்க பேக்ரவுண்டே மோசமாக இருக்குது. அவங்கள பார்த்து இவ்வளோ பணம் தருவியா, செலவழிக்க முடியுமா, சரி வேட்பாளர். இவன் வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு, இது நான் சொல்ல, இப்போ ரீசெண்டாக நேற்று பேப்பரில் படித்தேன் ஆர்டிக்கிள், அருமையான ஆர்டிக்கிள். ஆடி போயிட்டேன், ஆமாம் கரெக்டு. இப்போ என்ன பண்ணணும், இவங்க வாக்காளரில் ஒவ்வொரு கட்சியும் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டு அவங்க யாரை தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்கள எலெக்ஷன் கமிஷன்கிட்ட விடணும். அவர் இன்டர்வியூ பண்ணணும். உங்கள் குவாலிஃபிகேஷன் சார், உங்கள் அப்பா என்ன பண்ணார், அப்படியா, உங்கள் ஊர் எது, அந்த ஊரில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, அப்படியா, இருங்க. உடனே அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு, ஐயா இவர் உங்கள் ஊரில் எத்தனை வருஷமாக இருக்கா, அவர் மேலே கேஸ் இருக்கா, எத்தனை, 7 கேஸா, 2 தடவை உள்ளே போயிருக்காரா, அடப்பாவுமே, சரி ஐயா நீங்கள் நாட் செலக்டட், கோ. அப்படியும் ஒரு இது ஒரு பண்ணணும்னா பார்லிமெண்ட்டில் மசோதா, இந்த மசோதா யாராவது ஒத்துப்பாங்களா, பாதி பேர் இப்படி தான் இருக்கான், முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்கான். இப்படி இருந்தால்தான் ஆட்சி செலுத்த முடியும், நல்லவன் வாழ முடியாதுங்கிற மாதிரி வந்துடுது அரசாங்கம். அதில் போய் நம்ம தலையிட்டுக்கிட்டு என்னத்தான் நான் அரசியலே மைக்கை பிடிச்சி கண்டபடி திட்டினா தான் உங்களுக்கு நல்ல பேமெண்ட்டு. நீங்கள் அரசியலை ஆராய்ச்சி பார்த்து நல்லது கெட்டது சொன்னால் உங்களுக்கு பேமெண்ட்டு கிடையாது. அது எதுக்கு இன்னொருத்தனை திட்டி பேமெண்ட் வாங்கி, அது எதுக்கு நமக்கு? வி ஆர் நியூட்ரலாக இருக்கும். இப்போ எல்லோரும் எல்லா கட்சிக்காரர்களும் என்னை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்குறாங்க எனக்கு, அதை அப்படியே காப்பாற்றிட்டு போவோங்கிறது. நோ பாலிடிக்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.